ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை எப்படி பண்ணலான்னு. இதுக்கு உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு, சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த உளுந்த மாவு நான் இட்லி மாவு அரைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சு இந்த உளுந்து. அதை எடுத்து வச்சு தான் நான் இன்றைக்கி உளுந்த வடை ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எப்போவுமே உளுந்து அரைக்கும் போது தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது நிறைய எண்ணெய் குடிக்கும். லைட்டாக தெளித்து தான் நம்ம உளுந்தை அரைக்கணும். இப்போ நான் எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வடையாக நான் தட்டி போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். எப்போவுமே உளுந்த வடை செய்யும் போது அதிகமாக அரிசி மாவும் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உளுந்து நல்லா பொங்க அரைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கிறிஸ்பியான உளுந்த வடை நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி நீங்களும் உளுந்த வடை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until then, it's bye friends. சங்கீதா, பாய்.